வணக்கம் மக்களே. அம்மா வந்து சமைக்க வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்ற வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கை கால் வலியெல்லாம் கொஞ்சம் வலிக்குது தான். இருந்தாலும் போக வேண்டிய வேலையை செஞ்சு தானே ஆகணும் நம்ம. அதனால் அது கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சிடலாம். வீட்டுக்கு தேவையானதை சமைச்சு வச்சுட்டு போயிடலாம். சோஃபியிலேருந்து சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க பார்க்குறவங்க பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லைக் போட்டுட்டுல ஹைப்புன்னு ஒன்று வரும் நம்ம வீடியோக்கெலாம், நம்மளுடைய வீடியோங்களுக்கு. ஏன்னா இது சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க போல். அது அதனால இன்னும் நிறையெல்லாம் வரல. இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்தா தான், அதை போட்டால் தான் ஹைப்புன்னு வந்து டச் பண்ணுங்கள். அதில் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் சொல்கிறாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் சொல்கிறோம், பண்ணிடுங்க. நம்ம இப்போ சமைக்க போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன சமைக்கிறோன்னு பார்த்துடலாம். சமைக்கிறதுக்கு வந்து அம்மா கடாய் வச்சுட்டேன். எல்லாம் சமைக்க போட்டுடலாம். என்ன சமைக்க போகிறேன் தெரியுமா? சமைக்கிறேன். என்ன சமைக்கலன்னா சிக்கன் கிரேவி, சாம்பார் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வாரத்தில் 2 நாள் இப்போல்லாம் நீங்களாம் சொல்லியே நாங்கள் வந்து நான்வெஜ்ஜே ஒழுங்காக சாப்பிட முடியல, வாங்கிறதுக்கு போக முடியல. அதுதான், சாப்பிட முடியும், வாங்க போக முடியல. இப்போ வந்து சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் வரும், ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, இலை, ஸ்டார் பூ இருக்கு, சேர்த்துடலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அங்கே சேர்த்துடலாம். சரி, வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். அம்மாவே வீடியோ எடுக்கிறேன்ல, ரெடி. பரவாயில்ல, நான் கை வலிக்கும், அப்புறமா கை வலிக்கும், பரவாயில்ல, உங்களுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம், என்னை பிடிச்சவங்களுக்குலாம் இந்த வீடியோ, எல்லா வீடியோவும் வந்து நீங்களும் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கட்டும். அம்மா எவ்வளோ ஸ்டைலாக வந்து கரண்டியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன், பாத்திரம் கழுவுற இடத்துலையே. அப்புறம் இந்த கரண்டி, கை துடைக்கிற டவல் இது. அப்புறம் வந்து தட்டு ஸ்டாண்டு பார்த்தீங்களா, கிட்டத்துலேயே கையில் எட்டுற மாதிரி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். ஒரு 2 தக்காளி. இது கிரேவி தானே பண்ண போகிறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான். குழம்புனா இன்னும் நிறைய சேர்க்கணும். இது கிரேவிக்கு இது போதும், நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்க உப்பும் சேர்த்துடலாம். கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாகவே சேர்த்துக்கணும். அப்போ நிறைஞ்சிச்சு, உப்பு கரைச்சி சாப்பிட முடியாது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட போட்டு சாப்பிடலாம். மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போது மிளகாத்தூள் வந்து எல்லாம் கலந்த மிளகாத்தூள், இது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இது, அது 1 ஸ்பூன் போடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு கை சேர்த்துடலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிடலாம். அம்மாவுக்கு எதிர்க்கே கடை இருக்குது, ஓடி போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இதை அந்த விங்ஸில் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் எல்லாருக்கும். யாருக்கு? சோஃபிக்கு, எனக்கு, சால்விக்கு. ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல அந்த சதை, அதனால விங்ஸு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். லெக் பீஸ் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றோம்ல, அதனால சரி விங்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல கொடு, அந்த விங்ஸை போட்டு நல்லா கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து நம்ம செய்கிறோம். நல்லா வதக்கி எடுத்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சுலாம் வந்துருச்சு. அழகாக எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னா அந்த கறியில் இருக்கிற ஆயில், தோலில் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் இறங்கி அப்படியே உள்ள அந்த எண்ணெயிலே வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து கிரேவி இதுக்கு கொண்டு வரணும். நம்ம இந்த தண்ணியில் வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா ஒரு கிளற விட்டுட்டு அப்படியே கிளறிட்டு மூடி போட்டு வேக விட்டுறணும்.
அவ்வளோதான். இப்போ அப்படியே வச்சு நல்லா மூடி போட்டுடலாம். வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்படியே சிம்லேயே வேக விடணும். இது வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வேக விடணும். சிம்மில் இருக்குது. இப்படி இருந்தால் ஃபுல்லாகிடும். அதனால் கொஞ்சம் குறைச்சி சிம்மில் வைக்கணும். அப்படியே சமைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீனாக எடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ செஞ்சிடணும் க்ளீனிங்லாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குதுன்ட்டு. செம்மையா அப்பா அருமையாக இருக்குது. அட்டகாசமாகிடுச்சு. அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு கிரேவி. சூப்பராக இருக்கா சிக்கன் கிரேவி? அவ்வளோதான்ப்பா. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லிலாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம் அந்த கிரேவியை சாம்பாரோட. அருமையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கிச்சன்லேருந்து வந்து அப்பப்போ காற்று வாங்கிக்கிடுவேன் இங்கே ஹாலில். என்னப்பா சோஃபியா கூப்பிடுது.